என்னோட பையனுக்கு பாஸ்தானா ரொம்ப பிடிக்கும். இதுவரைக்கும் கடையில தான் வாங்கி செஞ்சு குடுத்துருக்கேன். நேத்து கொஞ்சம் ஹெல்தியா இருக்கட்டுமேன்னு கோதுமை மாவு வச்சு வீட்லயே செஞ்சிருந்தேன். நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து லைட்டா உப்பு சேர்த்து தண்ணி ஊத்தி சப்பாத்திக்கு எப்படி மாவு பெசைவோமோ அதே மாரி பெசஞ்சு மேல வந்து லைட்டா எண்ணெய் தடவி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டேன். 10 நிமிஷம் கழிச்சு சப்பாத்திக்கு எப்படி தேய்ப்போமோ அதே மாரி தேய்ச்சிக்கணும் நல்லா நைஸா. உங்க வீட்ல சின்னதா இந்த மாரி ஏதாவது மூடி இருந்ததுன்னா அத வச்சு இந்த மாரி ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணிட்டு நான் பண்ற மாதிரி செஞ்சீங்கன்னா இந்த மாரி ஒரு அழகா ஷேப் கிடைக்கும். எல்லாத்தையுமே அந்த மாரி பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த பாஸ்தா வேக வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு லைட்டாக உப்பு கொஞ்சம் எண்ணெய் போட்டு நல்லா கொதிச்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த பாஸ்தாவை நல்லா 2 நிமிஷம் மட்டும் பாயில் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணி தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சுக்கணும். நான் ஒயிட் சாஸ் பாஸ்தா தான் செஞ்சுருந்தேன். அதுக்கு ஒரு பேனில் பட்டர் விட்டுட்டு நல்லா மெல்ட் ஆனதும் பொடியான இருக்கிற பூண்டு போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை போட்டு பட்டர்லேயே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கணும். அதுலேயே ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வந்து திக்காகிற அளவுக்கு கொதிக்க விட்டுக்கணும். நல்லா திக்கானதும் ஒரு சீஸ் ஸ்லைஸ் போட்டு நல்லா மெல்ட் ஆனதும் நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்கிற இந்த பாஸ்தாவை சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா குக் பண்ணி விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சம் பெப்பர் ஆரிகானோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிட்டோன்னா போதும். சூப்பரான ஒரு ஹெல்தியான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி. என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம கடையெல்லாம் வாங்கி செஞ்சு கொடுத்தா எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் தான் இருந்தது. என் பையனும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா. நீங்களும் உங்கள் குழந்தைக்கு செஞ்சு கொடுங்க.